எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சாத்தான்குளம் அங்கே வந்து செல்போன் கடை வந்து ஒரு கடை வச்சிருக்கார் பென்னிக்ஸ் ஜெயராஜ். ஒரு தந்தை கொரோனா பரவல் காரணமாக அங்கங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கும் போது வந்து சாலையில் வந்து போலீஸ் வந்து மூடுங்க, கடையை மூடுங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தரைகுறைவாக பேசினார். ஜெயராஜ் என்ன பண்ணுறாரு, இவன் இப்படி ஒருமையில் பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவரை வந்து அங்கே வந்து பேசியிருக்காரு, போகும்போது பேசியிருக்காரு. இதை வந்து அருகில் இருந்து கேட்டவர் வந்து குண்டாஸ் பாலு அப்படின்ற ஒரு காவலர். சார், என்ன வழக்கில் சார் முதல்ல அவங்க கைதே பண்ணாங்க? கொரோனா பரவல் நேரத்தில் சட்டத்திற்கு புறம்பா அவங்க வந்து அத்துமீறி கடையை திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது தான் காரணம். ஆனால் இங்கே தாக்கப்பட்ட உடனே காவல் நிலையத்தில் ஒருமையில பேசினாங்க, காவலர்களை பணி செய்ய விடாமல் பார்த்தாங்க, அசிங்கஜமாத் இப்படி ஒரு பொய் வழக்க புனையப்பட்டாங்க. சாத்தான்குளம் காவல் நிலையத்தோட கீழ் தளத்தில் வந்து இந்த ஜெயராஜை வந்து காவல் நிலையத்தில் கூட்டிட்டு போயிடுச்சு கொடூரமாக தாக்குறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க தந்தையை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக பெனிக்ஸ் வராரு. அவர் வந்து சார் என்ன சார் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு வரும்போது அவங்க அப்பாவோட அலறல் சத்தம் கேட்குது காவல் நிலையத்தில். மகனையும் கொண்டு போய் உள்ள வச்சு இரவு ஆரம்பிச்சு விடிய காலை வரைக்கும் தொடர்ந்து தாக்கிட்டே இருக்காங்க. தந்தையின் கண் முன்னே மகனை நிர்வாணப்படுத்துறது, மகனின் கண் முன்னே தந்தையை நிர்வாணப்படுத்துறது, அப்படி கொடூரமா தாக்கப்படுறாங்க ரெண்டு பேரும். 22ஆம் தேதி மகன் இறந்துடுறார். தந்தை இறந்திருந்தா மகனோட மனநிலை வேற, மகன் இறந்தோட தந்தையோட மனநிலை என்னன்னு கேட்டா ரொம்ப கொடூரமா பேசப்பட்டவன் தான். இந்த 22ஆம் தேதி சமூக ஊடகங்கள்ல முழுவதுமா பரவிடுச்சு. மறுநாள் அவருக்கு தந்தை இறந்ததுக்கு பிறகுதான் வலுவா பிரச்சனை எடுத்து வந்து இவர்கள் முதல் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள், அப்புறம் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு கீழே போது ரொம்ப திறமையா கையாளுறாங்க. இப்பதான் இங்க மாட்டிக்கிறாங்க காவல்துறை. கொடூரமா தாக்கிட்டு அவர்களை உடைகளை மாத்த சொல்லி அந்த ரத்தம் படிந்த உடைகளை காவல் நிலையத்திற்கு அருகே இருக்க குப்பத்தொட்டியில போட்டாங்க. இங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த சிறையில இவங்க அடைக்கப்பட்ட இடத்துல சுவற்றில் 10 இடத்துல ரத்தங்கள் பட்டு காஞ்சிருக்கு. இது அனைத்தையுமே வந்து சிபிஐ வந்து முழுவதுமா தாக்கல் செய்து 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இரட்டை மரண தண்டனைனா தூக்கு 2 முறை போட போறதில்ல, ஒரே தூக்கு தான். ஆமா. ஆனா சட்டத்தின்படி என்ன பண்ணுது, 302க்கு ஒரு மரண தண்டனையும் 120Bக்கு ஒரு மரண தண்டனையும். காவல்துறைக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. காவல்துறை அனைவரும் ராவணனும் இல்லை, அனைவரும் ராவணனும் இல்லை, ராவணன் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்களுள்ளார். வணக்கம் மல் சார். வணக்கம் மதர் சார். 2020 இந்தியாவையே உலுக்கிய வழக்கு அந்த சாத்தான்குளம் லாக்அப் டெத்து. 2 பேர் அப்பா மகன் இருவரையுமே வந்து இல்லீகல் கஸ்டடியில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய சம்பவமாக மாற்றியது. ஒரு 6 வருடங்கள் கழித்து முழுமையான தண்டனை விவரங்களை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, கீழமை நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அதில் ஒருத்தவர் இறந்துட்டாரு. உயிரோடு இருக்கிற 9 பேருக்கு இரட்டை ஆள்தண்டனை கொடுத்துருக்காங்க மதுரை நீதிமன்றம். இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சாத்தான்குளத்தில் என்ன நடந்துச்சு, அதே போல் இப்போ தீர்ப்பு வரைக்கும் அந்த கடந்து வந்த பாதைகளுக்காக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. அதாவது 2020ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக அங்கங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நேரத்தில் காவல்துறையினரோட, அதாவது நியாயமாக சொல்லணும்னா அழிச்சாட்டியங்கள்னு சொல்லலாம். அங்கங்கே அதாவது ரோட்டில் போகிறவங்கள, சாலையில் வரவங்கள நிப்பாட்டி அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, உட்காந்து எழுந்திரிங்கன்னு சொல்கிறது, மருத்துவர் பணி முடிச்சு வர மருத்துவர்களே வந்து லட்டியால் தாக்கப்பட்ட வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் பெருசாக நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு 18ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020 சாத்தான்குளம் அங்கே வந்து ஒரு சாலையில் வந்து செல்ஃபோன் கடை வந்து ஒரு கடை வைத்திருக்கார் பென்னிக்ஸ். அந்த செல்ஃபோன் கடையோட பின்புறத்தில் அதாவது உள்புறம், அதாவது பின்புறத்தில் இருக்க ஒரு மர வியாபாரம் தான் ஜெயராஜ் அப்படின்றது ஒரு தந்தை. அவர் மர வியாபாரம், மகன் வந்து செல்ஃபோன் கடை வைத்திருக்கார். அப்போது வந்து மரக்கடை மூடிட்டு அவர் செல்ஃபோன் கடையில் தன்னோட மகனோட கடையில் வந்து உட்காந்துருக்காரு.
அப்போது வந்து மகன் வந்து வெளியே எங்கேயோ போயிட்டாரு. இந்த வந்து என்ன பண்ணுறாரு, அப்போது வந்து சாலையில் வந்த போலீஸ் வந்து ஒரு பாலகிருஷ்ணன் ஒரு எஸ்ஐ, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இருசக்கர வாகனத்தில் வராரு. வந்துட்டு எதிர்த்த மாதிரி உட்காந்துருக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் இவர்கள்லாம் வந்து மூடுங்க, கடையை மூடுங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சொல்லிகிட்டே போகிறாரு. சொல்லிகிட்டே போகும்போது ஒருத்தரை வந்து தரைகுறைவாக பேசுகிறாரு. அதாவது ஒருமையில் பேசிட்டு போகிறார். ஒருமையில் பேசிட்டு போகும்போது இவர் ஜெயராஜ் என்ன பண்ணுறாரு, நம்ம இவன் இப்படி ஒருமையில் பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவரை வந்து அங்கே வந்து பேசியிருக்காரு. போகும்போது பேசியிருக்காரு. இதை வந்து அருகில் இருந்து கேட்டவர் வந்து ஒரு காவலர். அவர் வந்து குண்டாஸ் பாலு அப்படின்ற ஒரு காவலர். இவர் போய் கேட்டுட்டு போய் என்ன பண்ணுறாரு, அவன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு அனுமானத்தை நம்ம அனுமானம்ல இதுதான் உறுதி. மறுநாள் காவல் நிலையத்தில் போயிட்டு எஸ்ஐ சாரா அங்கே போலாம் வந்து ஐயான்றவங்க இந்த மாதிரி தரைகுறவாக பேசுகிறான், அந்த செல்ஃபோன் கடைக்காரனோட அப்பா அங்கே கடையில் உட்காந்து ரொம்ப தரைகுறவாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே மறுநாள் அதே எஸ்ஐ அங்கே வராரு, கடைக்கு வராரு. வந்து அவரை வந்து கூப்பிட்றாரு, வலுக்கட்டாயமாக கூப்பிட்றாரு. வலுக்கட்டாயமாக கூப்பிடும்போது இங்கே வாங்க, என்ன எதுக்கு சார் கூப்பிடுறது, நேற்று என்னை பற்றி என்ன பேசினேன் எங்களை பற்றின்றார். நான் ஒன்றும் பேசலையே, எல்லாம் கடையை மூட்டு போகிறாங்க, அப்புறம் எதுக்கு ஒருமையில் திட்டுறாருன்னு தானே பேசினேன். அதெல்லாம் இல்லை என்கிட்ட. இவர் இந்த குண்டாஸ் பாலுன்றவர் வந்து அதை திருத்து அவர்கிட்ட சொல்லப்பட்டு ஓகே. உடனே இவர் வண்டியில் ஏற்றுறாங்க. இவர் வண்டியில் ஏற்றினோன்னா வண்டியில் ஏறி போயிடுறாரு. போன உடனே 19ஆம் தேதி காவல் நிலையத்தோட, சாத்தான்குளம் காவல் நிலையத்தோட மேலே வந்து ஆய்வாளரோட அறை இருக்கு. கீழே வந்து அவரை வந்து கீழ் தளத்தில் வந்து இந்த ஜெயராஜை வந்து காவல் நிலையத்தில் கூட்டிகிட்டு போய் வச்சு கொடூரமாக தாக்குறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க தந்தையை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக ஃபெனிக்ஸ் வராரு. அவர் வந்து சார் என்ன சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது அவங்க அப்பாவோட அலறல் சத்தம் கேட்குது காவல் நிலையத்தில். அலறல் சத்தம் கேட்டவொன்னு என்ன பண்ணுறாரு, சார் எதுக்கு சார் எங்கள் அப்பா அடிக்கிறீங்க, உள்ளுங்க சார், நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன்னு போகிறாரு. அவரை தடுக்கிறாங்க. என்னடா அப்படி பேசுகிறேன்னு, தந்தையை தாக்குறாங்கன்னும் போது எதுக்கு தாக்குறீங்கன்னு கேட்கும்போது நீ என்ன வா அப்படின்னு, சார் என்னுடைய நண்பர் வக்கீலாக இருக்காரு, நான் பேசுகிறேன் சார் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தந்தை தாக்கப்படுறாருன்னு போது இவர் உள்ளே ஏறுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, மகனையும் கொண்டு போய் உள்ளே வச்சு இரவு ஆரம்பித்து, அதாவது 8 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலை வரைக்கும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தாக்கி அவங்கள வந்து ஒரு அங்கத்தை, அதாவது பிட்டம் பின்னாடி இடத்த, இந்த இடத்தையே ஒரு அடி அடித்தா வீங்கும், 50 அடி அடித்தா என்ன ஆகும், அப்படி கொடூரமாக தாக்கப்படுறாங்க 2 பேரும். இதில் ஒரு அதாவது வேதனை தரக்கூடிய விஷயம் என்னென்னா, தந்தையின் கண்முன்னே மகனை நிர்வாணப்படுத்துறது, மகனின் கண்முன்னே தந்தையை நிர்வாணப்படுத்துறது, இது வந்து உலகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்படி கொடூரமாக தாக்குறாங்க. கொடூரமாக தாக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போது மறுநாள் வந்து ஊடகங்கள் வாயிலாக தமிழகம் கடந்து, மாநிலம் கடந்து பேசப்படுது, நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது, அப்போது கூட இல்லாமல் இவங்க வந்து தாக்கப்பட்டு இவர்களை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறது போது நீதிபதியை ஏமாத்துறாங்க, மாவட்ட நீதிபதியை ஏமாத்துறாங்க. எப்படி ஃபிட்டா இல்லையான்னும் போது அப்போது கொரோனா காலகட்டம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த நீதிபதி கிட்ட கொண்டு போறாங்க. ஓகே ஐயா கொரோனா இதா இருக்கு, அங்க கொண்டு வர முடியாது ஐயா கிட்ட, நாங்க வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்ல காட்டுறோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் காயப்பட்டிருக்காரு. எதுக்கு காயப்பட்டாருன்னு இவங்க ஒரு கதை சொல்றாங்க. அவங்கள காவல் நிலையத்துக்கு கூப்பிடும்போது 2 பேரும் ரோட்ல படுத்து விழுறாங்க. காவல் நிலையத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உருண்டாங்க. அது அவங்கள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். இப்ப நீதிபதி ஐயா கிட்ட வந்தாங்கன்னா அங்க வந்து அவங்க நடிச்சு ஐயாவை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. அதனால கொரோனா பரவல் வேற இருக்கு, அதனால வீடியோவில் காட்டணும்னு நீதிபதி என்ன பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்ற வரம்பு என்னன்னா, ஒரு நீதிபதி வந்து கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் கேட்ட கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் சொன்னது, உச்சநீதிமன்றமே ஒரு கைட்லைன் இருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு 10 அடி தூரத்தில் வச்சு உங்களுக்கு காயப்பட்டிருக்கா, நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிறீங்களா, உங்களை எதுக்கு கொண்டு வந்தாங்க, நீங்கள் உங்களை எதனா தாக்குனாங்களா, இந்த சம்பவம் நடந்துச்சான்னு ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு அவங்கள அனுப்பியிருக்கலாம். ஆனால் இவங்க காவல்துறையோட பேச்சை கேட்டு இப்போ இங்கே தான் என்ன நடந்திருக்கு, கூட்டு சதி நடந்திருக்கு காவல் நிலையத்தில். ஓகே 120B. இப்போ 2024 மேலே தானே பிஎன்எஸ் வந்துச்சு. அப்போ 2020 வந்து ஐபிசி தானே. அப்போ 120B கூட்டு சதி. இந்த கூட்டு சதியில் ஆய்வாளர்ல ஆரம்பிச்சு காவலர் வரைக்கும் 10 பேர் வந்து கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்காங்க, டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ இவங்களை சொன்ன உடனே சாத்தான்குளத்துக்கு காவல் நிலையத்தில் நடந்த விஷயத்துக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அங்கேயே சிறையில் அடிச்சிருக்கலாம்.
கோவில்பட்டி கிளை சிறைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ சார் என்ன வழக்கில் சார் முதல்ல அவங்க கைதே பண்ணாங்க? அதாவது அவங்கள கைது பண்ணதே என்னன்னா, கொரோனா பரவல் நேரத்தில் சட்டத்திற்கு புறம்பா அவங்க வந்து அத்துமீறி கடையை திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது தான் காரணம். ஆனால் இங்கே தாக்கப்பட்ட உடனே காவல் நிலையத்தில் ஒருமையில் பேசினாங்க, காவலர்களை பணி செய்ய விடாமல் பண்ணாங்க, அசிங்கஜமாத் இப்படி ஒரு பொய் வழக்க புனையப்பட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றம் வழக்கு என்ன வழக்கு இந்த வழக்கு என்னன்னா, கோவில்பட்டி கிளை சிறையில் அடைச்சாச்சு. அடைச்ச உடனே 22ஆம் தேதி 21 இரவு 22ஆம் தேதி மகன் இறந்துடுறார். பென்னிக்ஸ் இறந்துடுறார். இப்போ ஒரு பெண் ஒரு தந்தை இறந்துருந்தா மகனோட மனநிலை வேற, மகன் இறந்தோட தந்தையோட மனநிலை என்னன்னு கேட்டா ரொம்ப கொடூரமா பேசப்பட்டவன தான் இந்த 22ஆம் தேதி சமூக ஊடகங்கள்ல முழுவதுமா பரவிடுச்சு. அப்போது இருந்த அரசுக்கு எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அழுத்தம் நெருக்கடி கொடுத்தாங்க. எதிர்க்கட்சி அனைத்து கட்சியுமே மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தவொடனே உடனடியாக என்ன பண்றாங்க, சமூக ஆர்வலர்லாம் எடுத்தோடனே வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு போகுது. இப்போ இந்த நேர்காணல் மூலமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிபிசிஐடி எழும்பூர்ல இருக்க சிபிசிஐடி அலுவலகத்துக்கு பத்திரிகையிலிருந்து ஒரே ஒருத்தரை விசாரணை கூப்பிட்டாங்க. ஒன்று மறைந்த அன்பழகன் அவர்களை விசாரணை கூப்பிட்டாங்க. அதன் பிறகு என்னை விசாரணை கூப்பிட்டாங்க சிபிசிஐடி. அப்போது நாங்கள் சிபிசிஐடியில் அலுவலகத்தில் போயிட்டு இந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் எதன் அடிப்படையில் செய்தி வெளியிட்டீங்க, இந்த ரத்தங்கள்லாம் வந்தது எப்படி உண்மை, இந்த புகைப்படம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, இப்படி போன்ற கேள்விகள் இருந்தபோது இது வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலிமா பரவுது, யார் அனுப்புனான்னு சொல்ல முடியாது, ஒரு வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப்பு அப்படின்லாம் நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தோன்னு அன்று மாலை மறுநாள் காலையில் சிபிஐக்கு விசாரணை போட்டுச்சு. ஓகே, வழக்கு அப்படியே சிபிஐக்கு போயிடுச்சு. அதனால இந்த விசாரணை போட்டுச்சு. அதாவது சிபிசிஐடியில் விசாரிக்கப்பட்ட 2 பேரில் அன்பழகன் ஒரு ஆள் நான் ஒரு ஆள், 2 தான் வந்து எழும்பூரில் இருக்க சிபிசிஐடி அலுவலகம். ஏன்னு கேட்டால் அந்த வழக்கு கூர்ந்து நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோன்றதை அது பதிவு பண்ணுறதுக்கு. இப்படி இருக்கும்போது இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு கீழே போது ரொம்ப திறமையாக கையாளுறாங்க. இப்போ தான் இங்கே மாட்டிக்கிறாங்க காவல்துறையில். எப்படி என்னன்னா, இவர்கள் வந்து கொடுமையாக தாக்கிட்டு, அவர்களை கொடூரமாக தாக்கிட்டு அவர்களை உடைகளை மாற்ற சொல்லி அந்த ரத்தம் படிந்த உடைகளை காவல் நிலையத்திற்கு அருகே இருக்க குப்பைத்தொட்டியில் போட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. 2வது, இங்கேருந்து சிறையில் போய் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்ச உடனே சிறையில் இருக்க மருத்துவமனையில் இருக்கு. சிறையில் போய் அங்கே திரும்ப ரத்தம் வந்தோடனே சிறையில் இருக்க மருத்துவமனை பக்கத்தில் இருக்க குப்பைத்தொட்டியில் அந்த உடையை போட்டாங்க. இது 2ம் ஆதாரம். இதற்கு நடுவில் அந்த காவல் நிலையத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும் போது ரொம்ப துணிச்சலாக காவல் நிலையங்களில் எல்லாரும், அதாவது 10 ராமனும் இல்லை ராவணனும் இல்லை, காவல்துறையில் இருக்க அனைவருமே ராவணர்கள் கிடையாது, காவல்துறையில் இருக்க அனைவரும் ராமன் கிடையாது. இதுதான் உண்மை. அப்படின்றதுக்கு உதாரணம், அந்த காவல் நிலையத்தில் இருக்க ஒரு பெண் காவலர், அவர்கள் நேரடியாக எதையும் பயப்படாமல் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு. அவர்கள் வந்து பல இடத்துல இந்த அழுத்தங்கள் வந்துச்சு. அதையும் மீறி அவங்க வந்து நேரடியாக சாட்சி சொல்லி அவங்க வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட், நியாயத்தின்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நீதிமன்றம் அவங்கள கூட பாராட்டியிருக்கு. அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு காவலர்கள்லாம் போட்டாங்க. அவர்கள் அப்போது பேசப்பட்டாங்க. இப்போதும் அவங்க பாராட்டப்பட்டிருக்காங்க. இதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, மறுநாள் அவர் தந்தை இறந்துட்டார். இறந்ததுக்கு பிறகு தான் வலுவா பிரச்சனை எடுத்தபோது இவர்கள் முதல் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள், அப்புறம் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு விதமாக செய்தி வந்துச்சு. இந்த வழக்கு மதுரை 1வது நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துச்சு. பல நீதிபதிகள் கடந்து நடந்து கொண்டே இருக்கு 6 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கு. இதில் காவல்துறை பல ஆய்வாளர்கள், 10க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள், அதன் பிறகு சிபிஐ அதிகாரிகள், அதற்கு இல்லாமல் சிபிசிஐடி நடுவில் வந்த சிபிசிஐடி போலீஸ், அது இல்லாமல் நீதிபதிகள், இவர்கள் எல்லாரும் நேரடியாக காவல் நிலையத்தில் விசாரணை நடத்துகிறாங்க, காவல் நிலையத்தில் ஆய்வு நடத்துகிறாங்க, அந்த பகுதியில் ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த செல்ஃபோன் நடந்த இடத்துல இவர்கள் ரோட்டில் பிறண்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் கிடையாது, கூப்பிட்டோன்னு போயிட்டாங்க, அதெல்லாம் சும்மா அப்படின்றத விவரத்தையும் சொல்கிறாங்க. அதன் பிறகு சிறைக்கு போய் நடத்துகிறாங்க. அப்போது அந்த நீதிபதிக்கிட்டே இவங்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துகிறார்கள், அந்த நீதிபதிக்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு திரும்ப சிறைக்கு போகிறாங்க. சிறை மருத்துவமனையில் ஆய்வு செய்கிறாங்க. இவ்வளத்தையும் பண்ணிட்டு அந்த சிறையில் இவங்க அடைக்கப்பட்ட இடத்துல சுவற்றில்
10 இடத்துல ரத்தங்கள் பட்டு காயப்பட்டு காஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் ஆய்வுப்படுத்த ரத்தக்கரை இருக்கு. ரத்தக்கரை. அப்போ இந்த உடல் ஆய்வு, உடல் கூறு ஆய்வுன்றது வேற, உடலோட பாகங்கள் ஆய்வு செய்யறது வேற. நம்ம சென்னைக்கு வந்து அது வந்து உடல் கூறு ஆய்வு இல்லாம ஒவ்வொரு பாகங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. இது அனைத்தையுமே வந்து காவல்துறை வந்து சிபிஐ வந்து முழுவதுமா தாக்கல் செய்யுது நீதிமன்றத்தில். இப்போது வந்து அவங்க பேர்ல வந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்படும். 302 பதிவு செய்யணும்னு 302னா யார் மேல வரும்? 302 A1 A2 A3 A4 அப்படின்னு வரும்போது 120Bன்னு வருது. இந்த 120B நீக்க சொல்லி ஆமா அதை வந்து கூட்டு சதி இதை நீக்கிடுங்க அப்படின்றதுக்காக இந்த வழக்கு மதுரை 1வது நீதிமன்றத்தில் நடக்கும்போது மதுரை உயர் நீதிமன்றத்தில் அரசு தரப்புல வந்து காவல்துறை தரப்புல இதை வந்து எடுத்துருங்க, இதை 120B வந்து ரிமூவ் பண்ணுங்கன்ட்டு நீதிமன்றத்துக்கு வராங்க. அதுக்கு நீதிமன்றம் முடியாது 120Bன்னு சொல்லுது. திரும்பவும் 120B அந்த வழக்கில் அதுல இருந்து நீக்கப்படலை. 120Bயின் படி அந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கு. அதுக்கு நடுவில் ஆட்சி மாறுது. ஆட்சி மாறினதுக்கு பிறகும் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருது. அவர்கள் வந்து இதில் வந்து பிளட் சாம்பிள்ஸ் அந்த 10 பேரோட அந்த 10 இடங்கள் சுவற்றில் சிறையில் சுவற்றில் காயப்பட்டிருந்த சின்ன சின்ன இரத்த கரைகளை எடுத்து அதுக்கப்புறம் ஜெயராஜோட உடல்ல இருந்த ரத்தத்தையும் எடுத்து அவர்கள் மனைவி ஜெயராஜின் மனைவி அதாவது பெனிக்ஸோட தாயாரோட அவர்கள் ரத்த மாதிரியும் DNA டெஸ்ட் எடுக்கப்படுது. இவர்கள் கணவன் மனைவி இந்த ரத்தத்தில் இருந்துக்கா அப்படின்னு அவர்களோட கூடுதல் தகவலுக்காக கூடுதல் ஆவணங்களுக்காக அவர்களோட மனைவி இப்போது வழக்கு இருக்காங்க பாதிக்கப்பட்ட மகனையும் கணவரையும் இழந்திருக்க அவர்களுடைய ரத்தம் மாதிரிகளையும் பரிசோதனைக்கு உட்படுத்தி முழுக்க ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. வழக்கு நடந்து கொண்டு இருக்கு. வழக்கு முடியும் நேரத்தில் நீதிபதி மாற்றப்பட்டுருவாங்க. ஆமா, அப்படியே நடந்து கொண்டு இருக்கும்போது இறுதியா வந்து மாண்புமிகு நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து அவர் பல வழக்குகளை திறமையை கையாண்டிருக்கும் போது இந்த வழக்கையும் தீர்ப்பு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கிறதா 26ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு காவல்துறை தரப்புல இவங்க மேல உடல் பரிசோதனை அறிக்கையும் இவங்க சொத்து பட்டியல்லாம் கொடுங்க. அதுல ஒருவர் இந்த 10 பேர் சிறையில் அடைக்கும் போது ஒருத்தர் இறந்துட்டாரு. மீதி 9 பேருக்கும் இதுவரைக்கும் ஜாமீன் கொடுக்கப்படலை. அவர்கள் சிறையிலே தான் இருக்கிறாங்க. தண்டனை அறிவித்தவுடன் அதாவது 6ஆம் தேதி தண்டனை அறிவிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு 30ஆம் தேதி அதுக்குள்ள அவங்களோட சொத்து பட்டியலையும் இவங்களோட இது ஆவணங்களையும் வந்து மருத்துவ அறிக்கையும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லும்போது 6ஆம் தேதி தள்ளி வச்சிருந்தாங்க. 6ஆம் தேதி வந்து ஜட்ஜ்மெண்ட்டு ரிசர்வ் பண்ணிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் வந்து தெளிவா 562 பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பு நகல் படிக்கிறதுக்கே வந்து அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புல வழக்கமா சொல்ற டயலாக்கு வேலியே பயிரை மேய்ந்த கதையாக. இவர்கள் அனைவரும் படித்தவர்கள், வேலையில இருக்கிறவங்க, வேலையில அரசு பணியில போலீஸ் படிப்பறிவற்றவர்கள் கிடையாது, கூட்டு சதி சேர்ந்திருக்கிறாங்க. அது இல்லாம இது வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனையா கொடுத்தா காவல்துறைக்கு பயம் போயிடும். அதனால இதுக்கு நான் வந்து தண்டனை கடுமையான தண்டனை கொடுக்கணும், இவர்களுக்கு பரிசு மிகப்பெரிய பரிசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரம் பல விஷயங்களை பேசி நீதி மறுக்கப்பட்ட பலர் பாதிக்கப்பட்டு நீதி மறுக்கப்பட்ட பலருக்கும் வந்து ஆறுதலை ஏற்படுத்தி மருந்து போடக்கூடிய அவர்களோட காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய ஒரு தீர்ப்பாக 6ஆம் தேதி அன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை காவல்துறைக்கு சொன்னதும் இல்லாம வழக்கறிஞர் சங்கங்கள் கொண்டாடி இருக்காங்க. வழக்கறிஞர் சங்கங்கள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி காவல்துறையால பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த வழக்க எதிரா காவல்துறைக்கு ஆதரவா வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராக மாட்டோம்னு சொல்லியிருக்கிறது ஒரு வகையா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஊடகங்களும் இந்த மாதிரி காவல்துறையால் பாதிக்கப்படும் போது ஊடகங்களும் காவல்துறைக்கு ஆதரவா யாரும் செயல்படக்கூடாது அந்த நேரத்தில் அப்படின்னு ஊடகங்களையும் வலியுறுத்துற மாதிரி தீர்ப்பை வந்து இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இரட்டை மரண தண்டனைனா என்னன்னா எல்லாருக்கும் 9 பேருக்கும் 10 பேருக்கு 10வது நபருக்கு வந்து இறந்ததுனால அவருடைய தண்டனை இல்லாதனால இந்த 9 பேருக்குமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அபராத தொகை மாறுபடுது.
ஆமா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடுது. அபராத தொகை மாறுபடும் போது தண்டனை அனைவருக்கும் ஒரே தண்டனை, இரட்டை மரண தண்டனைன்னு கொடுத்திருக்காரு. இரட்டை மரண தண்டனைனா நீங்க இப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஜெயராஜுக்கு ஒரு மரண தண்டனையும் பெனிக்ஸுக்கு ஒரு மரண தண்டனையும் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. 302க்கு ஒரு மரண தண்டனையும் 120Bக்கு ஒரு மரண தண்டனையும் கொடுத்திருக்காரு. ஓகே ஓகே, சட்டத்துக்கு நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறேன்னா அப்பாவுக்கு ஒரு மரண தண்டனை, மகனுக்கு ஒரு மரண தண்டனை. தூக்கு 2 முறை போட போறது இல்லை, ஒரே தூக்கு தான். ஆமா, ஆனா இது சட்டத்தின்படி என்ன பண்ணுது, 302க்கு ஒரு மரண தண்டனையும் 120Bக்கு ஒரு மரண தண்டனையும். இதுதான் அவர் சொல்லியிருந்தது. இல்லாம இவர்களுக்கு சட்டத்தின்படி ஒரு மனித நேயத்துக்கு உண்டான இது மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம், அப்பீலுக்கு போலாம், அப்பீலுக்கு மேல்முறையீடு செய்யலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போலாம். ஆமா, மேல்முறையீடு செய்யலாம். அதுல தண்டனை கிடைச்ச உடனே ஆளுநருக்கு நீங்க கருணை கொடுக்கலாம். ஆளுநருக்கு கருணை கொடுத்து உச்சநீதிமன்றம் போகலாம். உச்சநீதிமன்றத்துக்கு போய் பிறகு நீங்க ஜனாதிபதிக்கு போகலாம். நீங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது, நீங்க மேல்முறையீடுக்கு போகும்போது ஜாமீன் கேட்டுக்கலாம். அதையும் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு சட்டம் சரியா கையாளப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வரலாறு கொண்டாடி இருக்காங்க. அதாவது அந்த தூத்துக்குடி முழுவதுமே இது அன்னைக்கு என்ன எதிர்பார்ப்பு, தூத்துக்குடி இல்லாம தமிழகம் முழுவதுமே ஒரு காவல்துறைக்கு பரிசு, இருவரை கொலை செய்யப்பட்ட இருவருக்காக 9 காவலருக்கும் மரண தண்டனை தான் உங்களுக்கு பரிசு அப்படின்னு சொன்னதும் இல்லாம, அவங்களுக்கு அபராத தொகை மாறுபட்டாலும் 9 பேருக்கும் ஒரே தண்டனை தான் அப்படின்றதையும் சொல்லி உங்களுக்கு நீங்க மேல்முறையீடு செய்யலாம், ஜாமீன் கோரலாம், அதற்கப்புறம் ஆளுநரை கிட்ட கருணை கேட்கலாம், அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகலாம், உச்சநீதிமன்றத்துக்கு அப்புறம் ஜனாதிபதி கேட்கலாம், அதன் பிறகு உங்களோட தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படலாம். பல வழக்குல தூக்கு தண்டனை கொடுத்திருக்கவர்களுக்கு ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டிருக்கு. வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டிருக்கு. நம்ம பலருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனைய திரும்பவும் மேல்முறையீடு போய் ஆயுள் தண்டனையா மாறி இருக்கு. அப்போ நீதிமன்றம் எந்த வகையில இதை எடுத்திருக்குன்னு தெரியல. காவல்துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி, காவல்துறைக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. அப்போது இப்போ இந்த 9 காவலர்களுமே ஏதோ கிராமத்திலிருந்து வந்தவர்கள், ஏதோ காவலர்கள் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வந்தவர்கள், ஏதோ அதிகாரி ஒருவர் மட்டும்தான் டிகிரி ஹோல்டரா இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு முதல்நிலை காவலர் கூட டிகிரி படிச்சவரா இருக்காரு. அப்போ படிச்சுட்டு தான் இன்னைக்கு வராங்க. மனிதனை மனிதனா மதிக்க கத்துக்கொள்ளணும். வாடா போடான்ற ஒரு வார்த்தையை கூட இன்னைக்கு காவல்துறை பயன்படுத்துறதுக்கு யோசனை பண்ணணும், தயங்கணும். இதையும் மாற்றிக்கொள்ளணும், இன்னமும் மாற்றிக்கொள்ளணும். உட்காரு, நில்லு, மனிதத்துக்கு அதாவது ஒரு மனித உரிமை ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனா மதிக்காத எல்லாமே அவருக்கு சிறுநீர் கழிக்க அவருக்கு கொடுக்க வாய்ப்பு கொடுக்கலன்னா கூட மனித உரிமை மீறல்து. அவரை உட்கார வைத்து நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுவும் மனித உரிமை மீறல்து. அவரோட சட்டையை கிழித்தா கூட மனித உரிமை. காவல்துறை இன்னும் முதல் சொன்ன மாதிரி அனைவரும் ராமனும் இல்லை, அனைவரும் ராவணனும் இல்லை, ராவணன் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு. ஓகே, சமீப காலமாக எந்த ஒரு வழக்கிலையுமே மரண தண்டனை கொடுக்கறதே கிடையாது. அது வாழ்நாள் முழுக்க ஆயுள் சிறையா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த கேஸுக்கும் வாழ்நாள் முழுக்க ஆயுள் சிறையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சில பல வழக்கறிஞர்கள் சொல்றாங்களே சார். அது சில பல வழக்கறிஞர் சொல்றது உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் அப்படி அவங்க வேற ஒரு வழக்கு, வேற மாநிலத்தோட வழக்கு காரணம் காட்டி அவங்க வாங்கலாமே தவிர, ஆனா இந்த நீதிபதி தெளிவா சொல்லியிருக்கிறார், சாதாரண மனிதர்களுக்கு தான் இது ஆயுள் தண்டனையா கொடுப்போம். நீங்கர்கள் வேலியை பயிரை மேய்ந்திருக்கீங்க, காவல்துறை கடமையை செய்யணும், நீங்க எல்லாம் கூட்டு சதி செய்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் படித்தவர்கள், படிப்பறிவு அற்றவர்கள் கிடையாது, சமுதாயத்தில் உங்களுக்கு கடமை இருக்கிறது, நீங்களே இந்த தப்பு பண்ணும்போது உங்களுக்கு தண்டனையும் கூட. அதாவது ஒருவரை காப்பாற்றுவதற்கு தான் ஒரு கத்தி, ஒரு லத்தி. ஒரு பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் காவல்துறைக்கு ஒரு லத்தியை கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கத்தியை கொடுக்கும்போது நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கு தண்டனை 2ஆக கிடைக்கும்ன்றதுக்கு தான் இது. இந்த பரிசு அவர் சொன்னதே நீதிபதி பரிசு என்று சொல்லி தான் கொடுத்துருக்காரு. அப்ப மற்றவர்களுக்கு பொதுமக்களுக்கு இது தண்டனை, ஆயுள் தண்டனை. இது காவல்துறை அதிகாரி. அப்போ காவல்துறைக்கு உனக்கு அதிகாரமும் கூட தண்டனையும் கூட.
அதாவது பைபிள் ஒரு மிகப்பெரிய ஒரு வசனம் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு நீதியை வந்து மதுரை நீதியரசர் முத்துக்குமரன் அவர்கள் கொடுத்திருக்காரு. குறிப்பாக இந்த வழக்கு கடந்து வந்து பாதையை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க, ஜட்மெண்ட்ல உள்ள விஷயங்களை பத்தியும் ரொம்ப நுட்பமா பேசியிருக்கீங்க. நேர்ல நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார். மிக்க நன்றி.